அகில பாரத சன்னியாசிகள் சங்கம் மற்றும் மதுரை மக்கள் இயக்கம் சார்பிலே கூடல்மா நகரிலே பிட்டுக்கு மண் சுமந்து இறைவன் பிறம்படிப்பட்ட இந்த புனிதமான பூமியிலே கடந்த 24ஆம் தேதி துவங்கி வருகின்ற ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை வைகை பெருவிழா, வைகை அன்னையை போற்றக்கூடிய விழா மேகமலையிலே உற்பத்தியாகி ராமநாதபுரம் மாவட்டத்திலே கடலிலே சென்று கலக்கின்ற இந்த வைகை வரலாற்று சிறப்பும் இதிகாச புராண சிறப்பும் பெற்ற ஒரு அற்புதமான நதி. மகாகவி பாரதியார் தமிழகத்து நதிகளை போற்றுகின்ற பொழுது காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை என்று இந்த வைகை நதியை தமிழோடு அவர் போற்றி பாராட்டுகிறார். இந்த வைகை நதி சமீப காலமாக அதனுடைய கரைகள் ஆக்கிரமிக்கப்பட்டும் இந்த நதி இன்றைக்கு பல்வேறு விதமான ஆலை கழிவுகள் சாக்கடைகள் கலந்து இது ரொம்ப புனிதமான நதி. இந்த உலகமே வியந்து பார்க்கின்ற சித்திரை திருவிழா, உலகத்தினுடைய மிகப்பெரிய திருவிழா, தமிழ் விழா சித்திரை திருவிழா. சைவ வைணவ நல்லிணக்கத்தின் அடையாளமான விழா, அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த அற்புத விழா நடைபெறக்கூடிய நதி இந்த வைகை நதி. ஆனால் இன்றைக்கு இந்த வைகையை சுயநலவாதிகள் சிதைத்து விட்டார்கள். எனவே இந்த வைகை நதியை மீட்டெடுக்க வேண்டும், இதன் கரைகளை பலப்படுத்த வேண்டும், ஆக்கிரமிப்பிலே இருந்து இந்த வைகை நதியை பாதுகாக்க வேண்டும். இந்த வைகை நம் தாய். இந்த வைகை நதிக்கரையிலே 64 திருவிளையாடல்கள் நடைபெற்றிருக்கிறது. இந்த வைகை நதிக்கரை மண் சுமந்துதான் நம்முடைய சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த படலம் நடைபெற்ற இடம் இந்த வைகை நதி. மிகப்பெரிய தமிழகத்தினுடைய குறிப்பாக தமிழினுடைய வரலாறு என்று எடுத்துக்கொண்டால் சிவபெருமான் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இடம், பொற்றாமரை குளம் இருக்கின்ற இடம், நக்கீரன் சிவபெருமானோடு வாதம் செய்த இடம், அன்னை மீனாட்சி அருளாட்சி செலுத்துகின்ற ஒரு புண்ணிய பூமி இந்த வைகை நதி. இந்த நதிக்கரை நாகரிகத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம். எனவே இந்த வைகை நதியை தாயாக தெய்வமாக போற்றி இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த நதிகளை பாதுகாப்பதற்காக அனைத்து தரப்பினரும் இங்கே வந்து சொற்பொழிவு நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. விழாவை நடத்தி அதே போல தாமிரபரணி புஷ்கர விழா, அது மாதிரி இப்ப இந்த வைகை நதி விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவிலே தீர்மானங்கள், மிக முக்கியமான தீர்மானம் என்று சொன்னால் நதிநீர் இணைப்பு, அது உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். தமிழகத்தினுடைய வளர்ச்சியை விரும்பாத சில கட்சிகள் நதிநீர் இணைப்பை எதிர்க்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி, இந்த நக்சலைட் அமைப்பு போன்றவர்கள் நதிநீர் இணைப்பை எதிர்க்கின்றார்கள். கோதாவரி காவிரி இணைப்பு, அதுதான் தண்ணீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு. அதை திமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எதிர்ப்பது கண்டனத்திற்குரியது. எனவே இந்து மக்கள் கட்சி நதிநீர் இணைப்பை வலியுறுத்துகிறது. தமிழகம் முழுக்க விநாயகர் விழாக்கள் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரம்ஜான் நோன்பு கஞ்சி காத்துவதற்கு, ஹஜ் பயணம் செல்வதற்கு அரசாங்கம் நிதியுதவி செய்கிறது. அதுபோல விநாயகர் விழா நடத்துவதற்கு அரசே களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை இலவசமாக மக்களுக்கு வழங்க வேண்டும். விநாயகர் பந்தல் அமைப்பதற்கும் அந்த பந்தலிலே மின்சார வசதியும் அரசாங்கமே இலவசமாக ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றேன். அகில பாரத அளவிலே நாடாளுமன்றத்திலே ISIS பிரிவினைவாத பயங்கரவாத அமைப்பை ஒடுக்குவதற்காக NIA அந்த தேசிய புலனாய்வு பிரிவுக்கு வலுவூட்டும் வகையிலே சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்தை ஆதரித்து திமுகவும் அங்கே வாக்களித்திருக்கிறது. ஆனால் இங்கே வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சியான முஸ்லீம் லீக், நவாஸ் கனி அவருடைய நிர்பந்தத்திற்கும் இங்கே வந்து ஒரு வாக்கு வங்கி அரசியலுக்காக ஸ்டாலின் அவர்கள் அந்த NIA சட்டத்தை எதிர்த்து கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். இது கண்டனத்திற்குரியது. திமுகவினுடைய இரட்டை வேடத்தை இது அம்பலப்படுத்துகிறது. அதே மாதிரி தான் முத்தலாக் விஷயத்திலையும் அனைத்து கட்சியினருமே அதிமுக போன்றவை வெளிநடப்பு செய்ததன் காரணமாக ஏதாவது நரேந்திர மோடி அரசாங்கம் எந்த சட்டத்தையும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய திட்டம் வகுத்து இடதுசாரிகள், காங்கிரஸ் கட்சி ஆகியவை செயல்படுகின்றன. ஆனால் அதையெல்லாம் முறியடித்து இன்றைக்கு முத்தலாக் தடை சட்டம் அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முஸ்லீம்கள் எல்லாம் வரவேற்கிறான், முஸ்லீம் பெண்கள் எல்லாம் வரவேற்கிறான். ஆனால் முஸ்லீம்களை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சில கட்சிகள் மட்டும் இதை எதிர்த்து கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையெல்லாம் மாற வேண்டும். தமிழகத்திலே நதிகள் பாதுகாக்கப்பட தமிழகத்திலே
வளர்ச்சி திட்டங்கள் நிறைவேறிட, தமிழகத்திலே நீராதாரங்கள் மேம்படுத்திட மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும். மத்தியில் நீர்வளத்துறை அப்படின்னு ஒரு தனித்துறை இருக்கு. கர்நாடகம் கூட அப்படி ஒரு தனித்துறையை வச்சிருக்காங்க. இங்கேயும் மீன்வளத்துறை இருக்கிற மாதிரி, அறநிலையத்துறை இருக்கிற மாதிரி நம்முடைய தமிழகத்திலே நீர்வளத்துறை என்பது ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த கோரிக்கையை நான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முன்வைக்கின்றேன். பொதுவாக தமிழகத்திலே மோசடி மதமாற்றம் நிறைய நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதைத்தான் காலஞ்சென்ற முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் மோசடி மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதன் பிறகு அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை, பின்வாங்கிக் கொள்ளப்பட்டது ஓட்டு அரசியலுக்காக. இப்பொழுது மீண்டும் மோசடி மதமாற்ற தடை சட்டம் வரணும். இப்போ ஆளுகளை மதமாற்றதை விட்டுட்டு எங்கள் தமிழ் மொழியவே மதமாற்றிட்டு இருக்காங்க. கால்டுவெல் காலத்திலே துவங்கி, ஈராஸ் பாதிரியார் துவங்கி இந்த தமிழ் மொழியை கிறிஸ்தவ மொழியாக மாற்றுவதற்கு தொடர்ந்து முயற்சிக்கின்றார்கள். திருவள்ளுவரை கிறிஸ்தவருங்கிறான், எங்கள் ஞானசம்பந்த பெருமானையே கிறிஸ்தவருங்கிறான், எங்கள் தேவாரம் திருவாசகம் எல்லாம் இப்போ அமாவாசை ஜெபக்கூட்டமெல்லாம் நடத்துகிறாங்க. இதுக்கு துணை போவது போல வைரமுத்து அவர்கள் தமிழாற்று படைங்கிற நூலை படைச்சிருக்காரு. அது அட்டப்படமே பாருங்கள், ஏசுநாதர் படம் மாதிரி தான் இருக்கும். அந்த தமிழாற்று படை வெளியீட்டு விழா, அந்த விழாவிலே வைரமுத்து பேசுகிற பொழுது எம்பெருமான் ஸ்ரீராமனை பைத்தியகார மெண்டல்னு சொல்லியிருக்கிறார். இதுக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் முழுக்க முழுக்க தமிழை கிறிஸ்தவ மொழியாக மாற்றுவதற்கு, தாமஸ் தமிழகத்திற்கு வந்த பிறகுதான் திருக்குறளை திருவள்ளுவர் எழுதினார் என்கின்ற அந்த கிறிஸ்தவர்களின் வரலாற்றை, பைபிள் பேஸ்டு ஹிஸ்டரியை நிறைவேற்றுவதற்காக அதற்கு உறுதுணையாக இந்த தமிழாற்று படை என்கிற நூல் எழுதப்பட்டிருக்கிறது. வள்ளலார கிறிஸ்தவருங்கிறாங்க, வள்ளலார ஈவேரா கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்கிறாங்க, எங்க நாவுக்கரசரையே ஈவேரா கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்கிறாங்க. ஆண்டாள பழிச்சு அந்த கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கிறது. இது தமிழாற்று படை அல்ல, இது தமிழை அகற்றும் படை, தமிழை கிறிஸ்தவ மொழியாக மாற்றும் முயற்சி. அதற்கு வைரமுத்து துணை சென்று கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வன்மையான கண்டனம். ராமனை பைத்தியம் என்று ராமனை இழிவுபடுத்திய வைரமுத்துவிற்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய இந்தியாவுடைய நோக்கம் என்ன? சர்வீஸ் வேண்டும். ஆனால் அதை விட்டு நம்மிடம் பொறாமை அதிகமாக இருக்கிறது. Jealousy is 8 letter word, 9 letter word. Knowledge is a 9 letter word. They have to acquire it and acquire. நிறைய படிக்கணும் படிச்சுட்டே விழுப்பம் வரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். Discipline is a 10 letter word. Lost breath. இறுதி மூச்சு வரை நம்மிடம் இருக்க வேண்டிய ஒன்றே ஒன்று என்னவென்றால், சமீபத்திலே செய்தித்தாளிலே நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், யார் பெரியவர், எது நெகட்டிவா இருக்கோ அது பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணப்படுகிறது, எது பாசிட்டிவா இருக்கோ அது சிறிதாக. இவங்க எல்லாமே இந்தியாவில இருந்தே போறாங்க. இங்கிலாந்துல போய் இங்கிலீஷை நல்லா டீச் பண்ண, சினிமாக்களிலும் சரி தொலைக்காட்சிகளிலும் சரி